ஐபிசி ஷாலோம் சண்டே ஸ்கூல் சார்பாக மஞ்சத்தூப்பு வல்லவளை பகுதியில் மதுபானத்திற்கும் போதைப் பொருளுக்கும் எதிரான ஒரு சுவிசேஷ விழிப்புணர்வு கூட்டத்திற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இயேசுபாவுக்கு முதல் நன்றி சொல்லுகிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சபை போதகருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அது மட்டும் ஒருக்காக கூட என் வார்த்தை கேட்க அமர்ந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். குழந்தை படிப்போம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். ஒரு நிமிடம் கண்ணை மூடி ப்ரே பண்ணுவோம். நீங்கள் அதிகமாக பிதாவே, எங்களுக்கு அன்பு செலுத்துகிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். மோசே நாவோடு பேசுகிற கர்த்தாவே, நாவோடு வந்து பேசுகிற ஜெபிக்கிறேன். நாடு வாக்குகள் உங்களுடைய ஜெபிக்கிறேன். இடத்தில் நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீங்களும் ஜீவனுடைய பிதாவே. மறுமுறை கூட வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். இந்த வசனத்தில் என்ன சொல்றதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்கேன். இந்நாட்களில் பலதரப்பட்ட மக்கள் பலவிதமாக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ தெரியாமல் என்னெல்லாமோ செய்கிறார்கள். இந்த மனிதர்கள் விடுதலைக்காக பலவித இடங்களிலெல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் அவங்க கஷ்டத்தை அவங்களிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். யாரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். உன்னை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவனிடத்தில் கூறாமல் யாரிடத்தில் நாம் கூறினால் உனக்கு அந்த விடுதலை கிடைக்காது, உனக்கு சமாதானமும் இருக்காது. அந்த சமாதானத்தை தருவேன் என்று சொன்னவர் ஒரே ஒரு நாமமே, அது கர்த்தர் நாமம் மட்டும்தான். அந்த கர்த்தரிடத்தில் நீ போய் சொன்னாதான் உனக்கு விடுதலையும் சமாதானமும் எல்லாம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ எல்லா இடத்துலையும் போய் எனக்கு அதை தாங்க இதை தாங்க, எனக்கு கஷ்டம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு விடுதலை இருக்காது. அது மட்டும் இல்லை, எனக்கு கணவனும் மக்களும் போதைப் பொருள் அடிமையாக இருக்காங்க, நான் இப்போ என்ன பண்ண அது பண்ண இது பண்ண சொல்லி புலம்பிட்டு இருந்தாலும் ஒரு காரியமும் நடக்காது. நீங்கள் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும், தட்ட வேண்டிய இடத்தில் தட்டினால் தான் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது அவங்க விடுதலை பெறுவார்கள். உங்கள் கணவனோ மக்களோ இல்லை போதைப் பொருட்களும் இந்த மதுபானத்தில் அடிமைப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு இடத்திலும் புலம்பிக் கொண்டு இருக்காமல் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டால் அது உங்களுக்கு நிறைவேறும். இதுதான் இந்த வசனத்தில் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. முதலில் உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. என்னை சிருஷ்டித்த கர்த்தராக நீ விசுவாசி. அது இல்லாமல் யாரெல்லாமல் புலம்பிக் கொண்டு மனிதர்களிடத்தில் உனக்கு கவலை சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் உனக்கு வேண்டிய இன்னும் உனக்கு அப்படி அதிகமாக படித்து தான் தருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்று ஃபஸ்ட்டு கர்த்தரை விசுவாசி. நீ இருக்கிற இடத்துலையே இருந்து நீ கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு இந்த விதமான கஷ்டங்கள் இருக்கிறது, இதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேள். கர்த்தர் உனக்கு விடுதலை அளிப்பார். கர்த்தரை நீ விசுவாசித்தால் உனக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து நாமத்தை நீ விசுவாசி என்று சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தில் 2வது செக்ஷன் என்ன சொல்லியிருந்தோன்னா, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருக்கு ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு வீட்டில் ஒரு ஆள் கர்த்தரை நீங்கள் தெரிந்திருந்தாலே போதும், அந்த ஒரு நாளின் நிமித்தம் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த கடைசி நாளில் இந்த பாவங்களெல்லாம் அடிமைப்பட்டிருக்காமல் ஒரு ஆளை ரட்சிக்கப்பட்டிருந்தாலே அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும். ஒரு ஆளை ரட்சிக்கப்பட்டு மரணம் அந்த தேவதை இல்லாமல் நடந்திருந்தாலும் அந்த ஆளுக்கு வேண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணி அவங்களையும் இந்த கர்த்தரின் பாதத்தில் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பாவிகளாக பிறந்த நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் அறை உண்டு அவருடைய மொத்த இரத்தத்தை நமக்காக சிந்தின இயேசு கிறிஸ்து நீ மறந்து நீ எல்லா இடத்துலையும் போனால் உனக்கு எங்கே விடுதலை இருக்கும்? அந்த விடுதலை வேண்டுமென்றால் நம்ம இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும். அப்படி இருந்தால் தான் உனக்கு விடுதலை இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மதுபானத்தின் போதைப் பொருட்கள் அடிமைப்பட்டிருக்கிறவங்க அவங்களுக்கு தண்ணி அறியாமல் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. வீட்டில் கஷ்டம், வீட்டில் உள்ளவங்களும் நல்லா அவங்கள பார்த்து கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ண அது பண்ணன்னு தெரியாமல் அவங்களும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. அவங்க புலம்பலை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அவங்க புலம்பலை கேட்கறதுக்கு அங்கே இங்கும் இந்த விவித ஸ்தலங்களில் போகிறாங்க. விவித தெய்வங்களை ஆராதிக்கிறதுக்கு போகிறாங்க. என்ன பண்ணாங்க அவங்களுக்கும் தெரியல. இந்த ஜாதியான மக்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. கர்த்தராக பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரை உங்களிடத்தில் கேட்கிறார், மகனின் மகளை நீ என்னிடத்தில் வா, உமது கஷ்டங்களெல்லாம் என்னிடத்தில் கூறு என்று சொல்லி அவர் கேட்கிறார். நீ அவரிடத்தில் கஷ்டத்தை கூறாமல் நீ அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தால் உனக்கு கஷ்டம் இப்படி குறையும்.
அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தில் பவுலும் சீலாவும் ஜனங்களிடத்தில் சுவிசேஷம் சொல்லும்போது அவர்களை அடித்து துரத்தி ஜெயிலில் அடைத்தார்கள். அப்படி இருந்தும் பவுலும் சீலாவும் அவர்கள் அந்த இருந்த இடத்திலே கர்த்தரை போற்றினார்கள். நாங்கள் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? நாங்கள் நம்பியிருக்கிற தேவன் எங்களிடத்தில் வந்திருக்கிறார், எங்களின் கஷ்டத்தை அவர் கேட்பார் என்று அவரிடத்தில் சொல்லி அவன் இந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவர்கள் கஷ்டத்தை சொன்னார்கள். அதே போல நீங்களும் உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் வேறு இடத்தில் சொல்லாமல் உங்களை சிருஷ்டித்த நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சொல்லி அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கி அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்தமாக பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லை, இந்த மஞ்சத்தோப்பு வெள்ளவேலை பகுதியில் தேவன் அதிகமாக நேசிக்கிற பகுதி என்று தெரிந்திருந்தும் நாங்கள் இந்த இடத்தில் வந்து உங்களுக்கு வேண்டிய சுவிசேஷம் சொல்கிறோம். இதை கேட்காமல் நீங்கள் வீடுகளில் இருந்தால் எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கும்? நீங்கள் அதை கேட்டு நீங்கள் இந்த இடத்தில் வந்து சுவிசேஷம் கேட்டு அதை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேச